ரீசெண்டா வெளியாகி இருக்கிற ஜே பேபி திரைப்படம் யதார்த்தத்தின் உச்சம் மனதளவுல கணக்க வச்ச ஒரு உண்மை சம்பவமாவும் இருக்கு. உமன்ஸ் டேவை முன்னிட்டு ஒரு அழகான பெண்மையை போற்றும் விதமா ஊர்வசி நடிப்புல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. இதுல பேபின்ற கேரக்டர்ல ஊர்வசி நடிச்சிருக்காங்க. ஊர்வசிக்கு லொல்லு சபா மாறன், அட்டகத்தி தினேஷ் உட்பட 5 பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. ஒவ்வொருவருடைய வீட்டுல வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா வயதான காரணத்தினால அவங்களுக்கு அடிக்கடி மறதி ஏற்படுது. சில சமயங்கள்ல குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க, கோபமும் பண்றாங்க. இப்படி இவங்க போக்கு கொஞ்சம் வில்லங்கமா மாறுது. இதுல எரிச்சலாகக்கூடிய பிள்ளைகள் அவங்கள மனநல காப்பகத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மனநல காப்பகத்துல எல்லார்கிட்டையும் பாசமா நடந்துக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ச்சே, இங்க யாருக்குமே நம்ம மேல பாசமே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தும் கிளம்பி போயிடுறாங்க. கால் போன போக்குல கல்கத்தா போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா பிள்ளைகளுக்கு தகவல் கிடைக்குது. குடும்ப பிரச்சனையினால பேசிக்காம இருந்தாலும் ஐயோ நம்ம அம்மா இப்படி போறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி இந்த மாறனும் தினேஷும் எல்லாரும் போறாங்க. கடைசியில அவங்க ஊர்வசிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. ஜே பேபி மூவி யதார்த்தத்தின் உச்சன்றதுனால படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.